கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. கும்பராசி ஆகிய உங்களுக்கு 2025ஆம் ஆண்டு ராகு கேதுவின் பெயர்ச்சியில உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம். முதல்ல கும்பராசி அன்பர்களுக்கு ராகு பகவான் 2ஆம் இடத்துல இருந்தாரு. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்தானத்துக்கு ஜென்மத்துக்கே வந்துடுறாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேது பகவான் இதுக்கு முன்னாடி உங்களுடைய அஷ்டமஸ்தானத்துல இருந்தாரு. இப்போ 7ஆம் இடத்துக்கு வந்துடுறாருங்க. ஜென்மத்தில் ராகு உங்களுக்கு கலத்தரத்துல கேது. அப்போ 2ல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு பரவாயில்ல அப்படின்னாலுமே ஏற்கனவே அஷ்டமத்துல இருந்த கேது பகவான் உங்களுக்கு இப்போ அவ்வளோ பெரிய ஒரு சிறப்பா உங்களுக்கு இருந்திருக்காது இதுக்கு முன்னாடி. ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா தேவையற்ற விரைய செலவுகள் உங்களுக்கு அதிகமா இருந்திருக்கும். இன்னைக்கு நீங்க ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னாலுமே இந்த மாசம் உங்களுக்கு ஒரு 1,00,000 சம்பாத்தியம் வருது வருமானம் அப்படின்னா கூட இந்த மாதத்தினுடைய கடைசியில பாத்தீங்கன்னா வெறும் 4,000 5,000 தான் உங்க கையில கையிருப்பா இருந்திருக்கும். எப்படி செலவாகுதுன்னே தெரியாது, எதுக்கு செலவு பண்றீங்கன்னே தெரியாது. ஆனா செலவு 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 மட்டும் ஆயிட்டே இருக்கும். வருமானத்துக்கு குறைவே இருந்திருக்காது. இப்படியான சூழ்நிலை தான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேது பகவான் உருவாகி இருப்பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கு கேது பகவான் 7ஆம் இடத்துக்கு வராரு. 2ஆம் இடத்துல இருந்த ராகு இப்போ உங்களுடைய ராசிக்கே வராரு. அப்போ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையற்ற ஒரு வாயை கொடுத்து நீங்களே பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ அந்த பிரச்சனையில இருந்து நிவர்த்தி செய்யும்படியா ராகு ஜென்மத்துக்கு வராரு. இப்போ கும்பத்துக்கு ஜென்மத்துல ராகு கலத்திரத்துல கேது. இதனால நல்லது கெட்டது என்னென்ன, இதுல நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, முதல்ல ஜென்மத்துல இருக்கக்கூடிய ராகு இதுல இது வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களை எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க, ஒரு முதிர்ச்சி இல்ல, உன்னுடைய நடவடிக்கையில ஒரு மெச்சூர்டே இல்ல, நீங்க எது செஞ்சாலுமே ஏதோ கத்துக்குட்டி போலதான் இருக்கு, சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்கிறீங்கன்னு நிறைய பேர் சொல்லி இருப்பாங்க. ஆனா அதே ராகு பகவான் உங்களை யாரு சிறுபிள்ளித்தனம் அப்படின்னு பேர் வாங்கி கொடுத்தாங்களோ அதே ராகு பகவான் ஜென்மஸ்தானத்துக்கு வந்ததால யார் யாரெல்லாம் அவங்கள சொன்னாங்களோ அவங்களே அவங்களுடைய வாயால இப்படி இவ்வளோ சூப்பரா இவனுடைய நடவடிக்கை இருக்கு, இவ்வளோ மெச்சூர்டா நடந்துக்கிறான் அப்படின்ற தன்மையும் தோற்றமும் உங்களுக்கு வரப்போகுது. உங்களை ஒரு மதிப்புள்ள நபராக உங்களுக்கு ராகு மாற்ற போறாரு. நீங்க எந்தெந்த விஷயத்துல எல்லாம் கவனமா இருக்கணும் இதையும் தெரிஞ்சுக்கணும். நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஜென்மஸ்தானத்துல இருந்து 7ஆம் இடத்துல கேது. சோ கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய உறவுகள்ல நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணுங்க. ஒரு திருமணம் பண்ண போறீங்க, ஒரு வாழ்க்கை துணைவரை தேர்ந்தெடுக்கிறீங்க, அதுலயுமே நீங்க கவனமா இருக்கணும். 7ல இருக்கக்கூடிய கேது ஒரு தவறான முடிவை எடுத்து ஒரு தவறான இணையை நீங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கிடுவாரு. சோ இதுலலாம் நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். ஏற்கனவே உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைவருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து அந்த வாழ்க்கையில இருந்து விடுதலை பெற்று அடுத்த வாழ்க்கையை நீங்க தேடி கொண்டிருக்கீங்கன்னா அதுக்கு சாதகமா உங்களுக்கு கேது இருப்பாரு. புதிய வகையான துணையை தேடுறதுல ரொம்பவே கவனமா இருக்கணும் கும்பராசி அன்பர்களே. வாழ்க்கை துணைவரை தேடும் பொழுதும் தேர்ந்தெடுக்கும் பொழுதும் அவரை உறுதி செய்யும் பொழுதும் நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். ஏன்னா கேது பகவான் கலஸ்திரகாரகன். சோ வாழ்க்கை துணைவரை தேர்ந்தெடுக்கிறதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். திருமணமான கும்பராசி அன்பர்களே, 7ஆம் இடத்துல உங்களுக்கு கேது பகவான் இருக்கிறதால உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் அடிக்கடி ஏதாவது வாய் தகராறு மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையை கேது பகவான் உருவாக்கிடுவாரு. ஏன்னா கலஸ்திரஸ்தானம். சோ நீங்க அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, கேது பகவானுக்கு காரக தெய்வமா இருக்கக்கூடியது விநாயக பெருமான். அதே மாதிரி அவருடைய சாரத்துல உங்களுக்கு வலிமை தரக்கூடியது முருகப்பெருமான். முருகப்பெருமானையும் விநாயக பெருமானையும் நீங்க வழிபாடு பண்ணணுங்க. இப்போ இன்னொரு விஷயம், உங்களுக்கு 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதால அவருடைய சாரம் பாத்தீங்கன்னா சுய சாரமும் வாங்குறாருங்க. அவருடைய சுய நட்சத்திரத்திலையும் அவர் சாரம் வாங்குவாரு. இந்த காலம் உங்களுக்கு கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும். ஏன்னா கும்பராசி அன்பர்களே, ரொம்ப நாளா ஒரு திருமண பந்தத்துல இருக்கீங்க. அந்த திருமண பந்தத்துல உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் கணவன் மனைவியிடையே நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க. இந்த திருமண பந்தத்துல இருந்து விலகிட்டு இன்னொரு திருமண பந்தத்துக்கு நீங்க போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கும் இந்த கேது பகவான் உங்களுக்கு ஒரு நல்லதை செய்வாருங்க.
ஒரு வாழ்க்கையிலிருந்து விலகி அடுத்த ஒரு நல்லதொரு வாழ்க்கையும் உங்களுக்கு கேது பகவான் தருவாரு. அவருடைய சுயசாரத்தை கேது பகவான் வாங்குவதால இந்த பலனை உங்களுக்கு கேது பகவான் வழங்குறாரு. இதுல ஒரு சில மைனஸும் இருக்கு, ஒரு பிளஸும் இருக்கு. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே கணவன் மனைவியா இருக்கீங்க. இந்த கேதுவால நாங்க பிரியாம ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னா, முதல்லயே சொன்ன மாதிரி விநாயக பெருமாள் வழிபாடு பண்ணணும். அதை நீங்க எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, கேதுவின் நாள் 7 நாளுமே கும்பிடலாம். ஆனா ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது கேதுவுக்கும் உகந்த நாள், விநாயகருக்கும் உகந்த நாள். ஸோ ஞாயிற்றுக்கிழமையில கேதுவுக்கு உகந்தமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுண்டல், கொள்ளு சுண்டல் இத மாதிரி இருக்கக்கூடிய பயிறு வகைகள், கடலை தானியங்கள் விநாயகருக்கு நீங்க படைச்சிட்டு, அங்க வரக்கூடிய பக்தருக்கு நீங்க விநியோகம் பண்ணணும். இத மாதிரி நீங்க பண்ணும் பொழுது, உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் பரஸ்பரம் ரொம்ப சிறப்பா இருக்கும். அன்பு அதிகரிக்கும். சோ நீங்க விநாயகர் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி செவ்வாயின் ஆதிக்கம் முதல்லயே சொல்லியிருக்கோம். 3ஆம் இடத்திற்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா 11க்கும் சம்பந்தம் இருக்காரு. சோ உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் செவ்வாய்க்கும் கொஞ்சம் சம்பந்தம் இருக்கு, முதல்லயே சொன்ன மாதிரி. அதனால நீங்க முருகன் வழிபாடும் உங்களுக்கு அவசியமான ஒண்ணு. இந்த காலகட்டத்துல நீங்க கண்டிப்பா முருக வழிபாடு பண்ணியே ஆகணுங்க. செவ்வாய்னா செவ்வாயின் காரகத்துவம் முருகன். சோ முருக பெருமானுக்கு நீங்க செவ்வாய்க்கிழமையில வழிபாடு பண்ணுங்க. இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கேது பகவான் உங்களுக்கு குரு பகவான் மாறும் பொழுது அவர் உங்களுக்கு கும்பத்தை தான் முதல் பார்வையா பார்ப்பாரு. சோ உங்களுக்கு மிதுனத்துல இருந்து 9ஆம் பார்வையாக உங்களை பார்க்கறதால ராகு பகவான் பாருனாலும் அவருக்கு குரு பகவானின் பார்வை வருகின்ற காரணத்தால உங்களுக்கு நல்ல பலன் இன்னும் அதிகமாகவே செய்வாரு. நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம். விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி முருகப்பெருமான் வழிபாடு பண்ணாலே போதும். உங்களுக்கு அமோக வெற்றி, வாழ்க்கையில நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படுங்க. நீங்க எதை நினைச்சும் கவலையே படாதீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இனிமேல் நல்லது நடக்கும். ஏன்னா நீங்க ஏற்கனவே நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க. பொதுவா ராகு கேதுவை வச்சுதான் நம்மளுடைய முழு ஜாதக பலனையும் நம்ம பார்க்கணும். இப்போ ஜாதகத்துல ராகு கேது எந்த இடத்துல இருக்காங்கன்னு வச்சு உங்க ஜாதகத்துல முழுமையா சொல்லிடலாம். சோ ஒரு முறை உங்களுடைய சுய ஜாதகத்துல ராகு கேது எந்த இடத்துல இருக்காங்க, உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், என்ன திசை நடக்குது, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க முழுமையா விநாயகர் வழிபாடும் முருகன் வழிபாடும் பண்ணும் பொழுது உங்க வாழ்க்கையில இன்னுமே நீங்க சிறப்பா இருப்பீங்க. இந்த பதிவு கும்பராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.